வந்தோடனே ஒரு ஃபாரின் ஃபிகர் உஷார் பண்ணிட்டான். எங்க பாருங்க. ஸோ கைஸ், சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து ட்ராவல் vlogs நிறைய போடுவேன். ஐ மீன் மோட்டோ vlogs நிறைய போடுவேன். ரைடிங் கியர்ஸ் வந்து ரிவ்யூஸ் போடுவேன், அன்பாக்சிங் வீடியோஸ் போடுவேன், வண்டி ரிவ்யூஸ் நிறைய போடுவேன், எல்லாம் தமிழில் போடுவேன். ஸோ மறக்காமல் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ குட் மார்னிங் இல்லை, மணி 3 ஆகிடுச்சு. இல்லை வந்து செம்மையாக தூங்கிட்டோம். ஸோ இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்ஜேஸ் சர்ச் போகிறோம். சர்ச்சுக்கு வந்தோம். சர்ச் நேம் வந்து நான் கீழே போடுறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 5 o'clock க்ளோஸ்டு. எய்த்தாப்பில் இருக்க அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். ஸோ அப்படியே உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம். பிகாஸ் மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயும் கிளம்பணும். இதுக்கப்புறம் கோவா பீச் போவோமான்னு தெரியல, ஏதாச்சும் ஒரு பீச் போகணும். ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 1 or 2 or 3 டே 2 வந்து அங்கே, டே 3, டே 4, டே 5 இல்லை, டே 1 வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும், டே 2 வந்து சிங்கூர்லேருந்து கிளம்பணும், டே 3 வந்து டே 4. ஸோ எஸ், டே 4 கைஸ். டே வேறு இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டே 4 இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அகோடா ஃபோர்ட் சம்திங் ஒரு ஃபோர்ட்டு, அந்த ஃபோர்ட் போய்ட்டு அந்த பீச் போகிறோம். டைம் இப்போயும் வந்து 1 மணி ஆகிடுச்சு. ஸோ லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இந்த நைட் பார்ட்டிலாம் போயிட்டு வந்துட்டு பசங்களாம் செம்ம ஃபன்னு. ஸோ எல்லாத்தையும் அப்படியே கிளம்பிட்டு அப்படி நான் ரோட்டில் போயிட்டு இது எதுவும் காட்ட முடிஞ்சால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்குறேன். மோட்டோ வ்ளாகிங் இருக்காது, பட் இது வந்து ஒரு சைட் சீயிங் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அப்படியே வாங்க அப்படி வீடியோக்குள்ள போகலாம். கேண்டலமோட ஃபுட்பால் கிளப்பு, ஃபுட்பால் அரீனா, டாக்டர் கஸ்டாவோ மான்டீரோ ஸ்டேடியம். கைஸ், ஃபோர்ட் வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான் இருக்குது. ஸோ பே பண்ணி தான் பார்க் பண்ணணும். வெயிட் கரோ. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து 50 rupees வாங்குறாங்க ஒரு வண்டிக்கு. டைம் வந்து நோ கன்சென்ட். இப்போ வந்து 3 வண்டிக்கு நாங்கள் 150 வாங்கியிருக்கோம். இப்போ வந்து எல்லோரும் உள்ளே போகிறோம். ஸோ பாருங்கள், நாங்கள் 4 பேர் வண்டிங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபசினோவாக தான் இருக்குது. ஸோ ரெண்டல் பைக்ஸ் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபசினோ தான். ஃபோர்ட்டு பாருங்கள் பின்னாடி.
ஸோ அந்த ஃபோர்ட்டை பற்றி ஒரு இது இருக்குது, 1510 கட்டியிருக்காங்க. ஸோ அல்ஃபோன்சோ டி அல்புர்கர்க்யூ conquered the city of Goa with its natural harbors and navigable rivers. இந்த ஃபோர்ட் வந்து 1612 கட்டினதுன்னு போட்டிருக்குதுல. ஸோ ஃபோர்ட்டோட ரூட் மேப், சைட் மேப் பாருங்கள். கூகுள் மேப் பார்த்து ரூட் மேப்னே நமக்கு மைண்டு வாயில் வருது. சில் அவுட்டாக இருக்குது. ஸோ இதான் என்ட்ரன்ஸு. அவனுக்கு இனி தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் எடுக்கிறேன். எடுக்கனே ஒரு ஃபாரின் ஃபிகர் உஷார் பண்ணான். எங்க பாருங்க, கொடுத்து வச்ச பைய. ஸோ ஃபோர்க்குள்ளே வந்தாச்சு. ஸோ எல்லாம் பாருங்களேன், இந்த ராக்லாம் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டாண்ட் ஸ்டோனா, நம்மளோட ஐஏஎஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு. வேற லெவலில் இருக்கு. எடுத்துருவோமா ப்ரோ? பொம்மை எப்போ பார்க்க எடுத்துருவோமா? பொம்மை நம்ம யாரோட இடத்துல போய் பார்க்க விடுவோம், இல்லைன்னா எல்லாம் மேலே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருத்தன் நடு சென்டர்லேருந்தே விட்டான் ப்ரோ. எங்கேயாவது ஒடுக்குமா போகணுமா? என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே. இது பக்கத்துலேயே வந்து அகோடா ஜெயில்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்திருக்கோம். நான் அந்த ஊர் பேர் இருக்கிறதா சொல்கிறேன்னு தெரியல, இன்னும் முன்னாடி போய்ட்றா. ஸோ பாருங்கள், அங்கேயே பாருங்கள், கடலை பாருங்கள். இந்த கேனன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்ல. அப்படியே மரத்தில், நல்ல மரத்தில் இன்னும் வரையும் அப்படி இந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பாருங்கள், உள்ளே இருக்குது அந்த பேரல், அப்படியே உள்ளே இருக்குது பாருங்கள். வராது, கன் பவுடர்லாம் போடணும், வராது, ரொம்ப கஷ்டம், தட்டி விடணும். ஸோ இதை பாருங்கள், நாடு செஞ்சது போல என்ன அப்படியே இருக்குது. நம்ம ஆளுங்க இதை ஃப்ளாகை கட்டி வச்சுருக்காங்க. முன்னாடி செஞ்சது அப்படியே இருக்காங்க. இதெல்லாம் இவங்க வச்சுதான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் வந்து வரவங்க இறங்குற இடமா இருக்கும். டாக் மாதிரி இருக்குது, கப்பல் நிற்கிற இடம் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, உள்ளார இருக்குது நமக்கு ஜூஸு, சாண்ட்விச்சஸ். ஆஹா, எனிமீஸ் வந்தால் ஷூட் டவுன் பண்ணுறதுக்கு அத்தனை பேரல்ஸ், கேனன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதை அதே பாருங்கள், கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி அட்டாக் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து சீக்வன்ஷியல் ஆர்டரில் வந்து ஃபயர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் இங்கே வந்து சீக்வன்ஷியல் ஆர்டரில் ஃபயர் பண்ணுவாங்க, டக் 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 டக்னு. இல்லை வரவே முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், டயூ டாமன், கோவா எல்லாம். மீனுங்கிறவங்க உங்கள் பேரில் வந்து படிச்சுக்கோங்க. இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்ச் டவராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐஸ் அப்படியே நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போன ஃபோர்ட் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அதான் ஃபோர்ட்டு. ஸோ ஃபோர்ட் கீழே வந்து அவங்களுக்கு வந்து இங்கே இது இருக்குது, ப்ரிசன் இருக்குது. ஸோ மேலே இப்போ ஃபோர்ட் பாருங்கள், டோர் லாக்லாம் பாருங்கள்.
கேக்கா போடா பேக்கு எனக்கு ஆர்டர் பண்ணிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து கேனன்ஸ் அண்ட் பேரல்ஸ் இருக்குது பாருங்கள், இது வரிசையாக. ஸோ இங்கேருந்து வர அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் ஒன்று ஒன்று இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி வேணுங்கிறவங்க யாராச்சும் வந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. கைஸ் இப்போ வந்து கேண்டலம் பீச் வந்திருக்கோம். ஸோ அந்த பீச்சுக்குள்ளே வந்து வண்டி உள்ளே அலோவ் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ பக்கத்தில் கேண்டலம் பீச் இருந்துச்சு, கேண்டலம் பீச் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டு, ஸ்லிப் ஆகி உள்ளே போய் விழுந்துட்டோம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய நல்ல பாம்பு.